இப்போ நம்ம ஒரு சில சம்ஸை பார்க்கலாம். ஸ்டார் இருக்கிற இடத்துல நம்ம என்ன நம்பர் போட்டோம்னா 4ஆல் அது முழுமையாக வகுப்படுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் மிக சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு 4ஆல் வகுப்படுறதுக்கு என்ன தேவை? கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படுச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் 4ஆல் வகுப்படுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ 3 7 பக்கத்தில் ஒரு 1 2 ஓகேவா? அந்த ஸ்டாருக்கு பதிலாக 1ன்னு போட்டிருக்கோம். 3 7 இங்கே 2 போட்டு 2 3 7 3 2 இந்த மாதிரி நம்ம போடலாம். ஓகேவா? 3 7 4 2 4ங்காட்டி 4 நம்பர் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கடைசி 2 டிஜிட் 4ஆல் வகுப்பட்டா அது வந்து 4ஆல் வகுப்படும். இப்போ 12 4ஆல் வகுக்கலாமா? முன்னாங்க 12 அப்போ வகுப்படும். இது 2 4ஆல் வகுப்படுமா? படாது. 32 வந்து வகுப்படும். அப்போது இப்போ 2 நம்பர் வந்துருச்சு. இப்போ இது 1ன்றது 3 ஓகேவா? இப்போ இந்த 2 நம்பரில் நமக்கு 1ன்றதா மிக சிறிய எண். அப்போது நமக்கு அந்த ஸ்டார் அப்படின்ற இடத்துக்கு பதிலாக ஆன்சர் 1 அப்படின்னு போட்டோம்னா இந்த எண் முழுமையாக 4ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷனில் கேட்கலாம். ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 5, டி வந்து 8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல 1ம் வகுப்படும் 3ம் வகுப்படும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மிக சிறிய எண்கள் அப்படின்னு கேட்டங்காட்டிக்கு இந்த 3 1ல் எது சின்ன? 1 தானே சின்னது. அதனால் நம்ம வந்து ஆன்சர் ஏ அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 63 ஸ்டார் 287 இந்த எண்ணை வந்து முழுமையாக 11ஆல் வகுப்படுறதுக்கு அந்த ஸ்டார் அப்படின்ற இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி லெவல் 11ஆல் வகுப்பட எண்கள் நிறைய கேட்பாங்க. இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 11ஆல் வகுப்படுறதுக்கு நமக்கு என்ன வந்து ரூல்ஸ் இருக்குன்னா, ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் வந்து முதல்ல ப்ளஸ் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போது 6 3 எக்ஸ் ஸ்டார் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். 2 8 7 ஓகேவா? இப்போ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போது 7 + 2 + 3ன்னு வரும். அடுத்தது வந்து 8 + எக்ஸ் + 6ன்னு வரும். ஓகேவா? இப்போ இது எவ்வளோ ஆச்சு? 7 3 10 12. இது எவ்வளோ? 8 10 14 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு 11ஆல் 14 எக்ஸ் வரும். ஓகேவா? 14 + எக்ஸ் வரும். ஓகே. இப்போது நமக்கு 11ஆல் வகுப்படுறதுக்கு என்ன வரும்னா, இது 2 1 0வா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 11ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுங்கள். 14 + எக்ஸு கூட இந்த -12 பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? அப்போது 2 + எக்ஸ்ன்னு வரும். நம்ம இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டால் 11ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம 9 போட்டால் 9 10 11 வந்துருமா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடலாம்? 9ன்னு போடலாம். அப்போ அந்த எண் என்னவா இருக்கும்? 9ஆக இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி எண்ணு 11ஆல் வகுப்படணும்னா ஆல்டர்னேட்டிவ் எண்ணை வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அப்புறமா மைனஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர் எடுத்துக்கிறோம். 7 2 3 ப்ளஸ் பண்ணால் 12 வருது. ஆல்டர்னேட்டிவ் நம்பராக இன்னொன்று வந்து 8 + எக்ஸு + 6 எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் வந்து இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 14 + எக்ஸ் வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 0வோ இல்லைனா 11ஆல் வகுப்படக்கூடிய எண்ணோ கிடைக்கணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ -12 போட்டோம்னா 14லேருந்து 12 போச்சுன்னா 2 கிடைக்கும் + எக்ஸு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் போட்டால் 11ஆல் வகுப்படக்கூடிய எண் வரும்னு பார்த்தோம்னா 9 போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸு வந்து என்னவா இருக்குன்னா 9. ஆன்சர் இஸ் 9. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். இதிலிருந்து நிறையா கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்க. இதிலேருந்து ஒரு சில சம்ஸை போட்டு பார்க்கலாம். ஓகே. இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நம்பர் 1 இருக்கு இல்லையா? நம்பர் 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, பகா எண்களும் கிடையாது. 1ஆம் நம்பர் வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்களும் கிடையாது. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டு. நம்பர் 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்களும் கிடையாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 1லேருந்து 100க்குள்ளே கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி போட்டுடலாம் கண்டுபிடிச்சி. இப்போ 100க்கு மேலே கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள்
137 கொடுக்குறாங்கன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் 137. இந்த 137 வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 137 வந்து எந்த நம்பருக்கு பக்கத்தில் ஸ்கொயரில் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 12 12s are எவ்வளவு 144 இல்லையா? 12 12 ஸ்கொயர் என்னது 144. அப்போ 144ன்றது 137ஓட அதிகமாயிடுச்சு இல்லையா? அப்போது அதையும் போட்டுக்கணும். நம்ம இதோட அதிகமாக இருக்கிறத போட்டுக்கணும். அப்போ 12 ஸ்கொயர் அப்படின்றது என்னது 144 அப்படின்றது 137ஓட பெரிய நம்பர். இப்போ 11 ஸ்கொயர்னா 121. அது இந்த நம்பரோட சின்ன நம்பர் ஆகிடும். அதை எடுத்துக்கக்கூடாது. இதோட பெரிய நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 12 ஸ்கொயரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இது எதுக்கு வச்சுருக்கோன்னா இந்த 12 நம்பருக்கு உள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம போடணும். இந்த 12 நம்பருக்கு உள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன 12ல் ஃபஸ்ட்டு என்ன வரும் 1 3 5 7 11. அடுத்தது என்ன ஆகிடும் 13 ஆகிடும். 13ன்றது 12ஓட பெருசாகிடும். அப்போது இந்த 5 நம்பர் தான் ப்ரைம் நம்பர்ஸ். 1 3 5 7 11. இது வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ 12ன்றது 137ஓட பெரிய நம்பர். ஓகேவா? அப்புறம் இந்த 12க்கு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். 12க்கு உள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர் 1 3 5 7 11. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த 137 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 137ஐ இதால் வகுக்கணும் ஒவ்வொன்றாலையும். இப்போ 1ன்றது எல்லாத்தாலையும் அதை விட்டுடலாம். இப்போ 3 137ஐ 3ஆல் வகுத்தா நம்மளால் வகுக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த மாதிரி வகுக்கக்குள்ளே வகுத்துருச்சுன்னா டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அதுவே டிவைட் ஆகலைன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். அதாவது என்னென்னா கொடுத்துருக்க நம்பரால் நமக்கு எதுவுமே டிவைட் ஆகக்கூடாது. டிவைட் ஆகாமல் இருந்தால் தான் அது ப்ரைம் நம்பர்ஸ். ஒன்ஸ் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா ப்ரைம் நம்பர்னால் என்னது 1ஆலையும் தன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும். மற்றதால் எதாலையும் டிவைட் ஆகக்கூடாது. இப்போ இந்த ப்ரைம் நம்பராலையும் டிவைட் ஆனால் அது மற்ற நம்பரால் டிவைட் ஆனதான் கணக்கு. அப்போ இந்த 1ஆல் விட்டுருங்க. மீதி இருக்க நம்பரால் டிவைட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணணும். இப்போது 137ஐ வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? இப்போ இது வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஆகாது. ஓகே. அடுத்தது அதே மாதிரி 137 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 137 7ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு 7 67 வரும். அப்போ டிவைட் ஆகாது. ஓகேவா? இப்போ 137 11ஆல் டிவைட் ஆகுமா? ஒரு 11 11 27 ஆகாது. அப்போது எதுலேயும் டிவைட் ஆகலை. அப்போது இங்கே கொடுத்துருக்க நம்பர் எதாலையும் டிவைட் ஆகலை. அப்போது 137 வந்து 1ஆலையும் தன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா? புரிஞ்சுதா? இது இப்படி தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்கிற நம்பரை வந்து நம்ம வந்து அதனுடைய ஸ்கொயருக்கு நியர்பையில் கண்டுபிடிக்கணும். 137ன்றது 12 ஸ்கொயருக்கு நியர்பையில் இருக்குது. இதோட பெரிய நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 12 ஸ்கொயருன்றது 144. 137ஓட பெரிய நம்பர். ஓகேவா? இப்போது இந்த 12 ஸ்கொயர்னால் இந்த 12 எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைம் நம்பரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 137 வரைக்கும் நம்ம ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். அது அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம 12க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். 1 3 5 7 11ன்னு நம்ம ப்ரைம் நம்பரை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரைம் நம்பர்ஸால் இந்த 137 வந்து டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். டிவைட் ஆகலைன்னா அது வந்து ப்ரைம் நம்பர். ஒருவேளை டிவைட் ஆச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ரைம் அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் 319 வந்து ப்ரைம் நம்பரான்னு கேட்குறாங்க. 319 வந்து ப்ரைம் நம்பர்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன போட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 319உடைய ஸ்கொயர் நியர்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து எப்படி போடலாம்னா 17 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தோம்னா 289 வரும். 18 ஸ்கொயர்னால் 324 வரும். அப்போது 18 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 18 ஸ்கொயர் என்னது 324. 17 ஸ்கொயர் 289 சின்னது. அப்போ 324னா பெருசு. அப்போ 18 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். 319ஓட பெரிய நம்பர். ஓகேவா? இப்போ இந்த 18 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த 18 ஸ்கொயருக்கு என்னென்ன இந்த 18 நம்பருடைய ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு 1 3 5 7 11 13 17
19 வராது. ஏன்னா நமக்கு 18ஓட முடிச்சிடணும். அப்போ இந்த 19 வேணாம். அப்போ 17 வரைக்கும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ 18உடைய ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. 18க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இது வந்து இதால் டிவைட் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணணும். ஓகேவா? 1 விட்டுறணும். 319 1 விட்டுறணும். 3ஆல் டிவைட் ஆகுதா? 319 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 5ஆல் டிவைட் ஆகாது. போட்டு பார்த்தா தெரியும். 3ஆல் டிவைட் ஆகுனா இது வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. 319 வந்து 5ஆலையும் டிவைட் ஆகாது. 319 7ஆல் ஆகுமா? 4 28 31 வராது. ஓகேவா? அடுத்தது 319 11ஆல் டிவைட் பண்ணலாம். 11 வந்துச்சுன்னா எவ்வளவு? 21 மிச்சம் 9 ஆகுது. அப்போது 11ஆல் டிவைட் ஆகுது. 11 2s are 22 மீதி இருக்கு வந்து 9 9 99 9 11s are 9. அப்போ இது வந்து டிவைட் ஆகுது. இது எதுவுமே டிவைட் ஆகலை, ஆனால் இது வந்து டிவைட் ஆகுது. அப்போ டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இது வந்து 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகாமல் இன்னொரு நம்பரான 11ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ இது என்னவா இருக்காது? ப்ரைம் நம்பராக இருக்காது. அப்போ 319 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஓகேவா? புரிஞ்சுதா? அதுவே இது வந்து டிவைட் ஆகாமல் இருந்ததுன்னா ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு நம்பர் டிவைட் ஆனாலும் அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? புரிஞ்சு உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு வகுபடா எண்ணை கண்டுபிடி, ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 119 247 187 எதுவும் இல்லை. இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஆப்ஷன்லேருந்து போகலாம். இங்கே நிறையா இருக்குது, ஆனால் ஆப்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது 119 வந்து ப்ரைமாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரைமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே போடலாம். இப்போ 119 ஸ்கொயரில் கண்டுபிடிக்கணும். எதோட ஸ்கொயருக்கு நியர்பை வரும்? 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் எவ்வளவு? 121. அப்போ இதுக்கு பக்கத்தில் வருது. அப்போது இதோட பெரிய நம்பர் தான் எடுத்துக்கணும். 11 ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆஃப் 119. ஓகேவா? இப்போ இது எதுக்கு எடுத்துருக்கோன்னா, இந்த 11 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த 11க்கு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போது 1 3 5 7 11 இதுதான் இதோடைய ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ எதால் டிவைட் ஆயிடுச்சுன்னா, இந்த 119 வந்து டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? இப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போது இப்போ போட்டு பார்க்கலாம். 119 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், அது விட்டுறலாம். 3ஆல் பாருங்கள் 9 10 11 எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரியே போடலாம். இப்போ இந்த 119 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா 9 10 11 வகுப்படாது. அப்போது இது வகுப்படாது. 5ஆல் வகுப்படுமா? பார்த்தாலே தெரியுது வகுப்படாது. இப்போ 7ஆல் வகுப்படுமா? இது வந்து நம்ம வகுத்து தான் பார்க்கணும். இது அப்படியே வச்சுப்போம். இப்போ 11ஆல் வகுப்படுமான்னு பார்க்கலாம். 9 1 10 1 9 இதுவும் வகுப்படாது. அப்போ இந்த 7 மட்டும் தெரியல. நம்ம 7ஆல் வகுப்படுமா இல்லையான்னு டைரெக்டாக போட்டு பார்க்கலாம். 1 7 7 2 7 14. இப்போ 1 7 7 8 9 10 11 49 7 7 49. அப்போது வகுப்படுது. அப்போ இது வந்து 7ஆல் வகுப்படுது. அப்போ ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்பட்டாலும் இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது இல்லையா? ப்ரைம் நம்பர்னால் என்னது? 1ஆலையும் தன்னால் மட்டும்தான் வகுப்படணும். ஆனால் இது 7ஆல் வகுப்பட்டுருச்சு. அப்போ 119 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. இது கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 247 கொடுத்துருக்காங்க. 247 இதுக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். 247னா 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225 வரும். 16 ஸ்கொயர் வந்து 256 வரும். ஓகேவா? இதுக்கு நமக்கு இதோட அதிகமாக இருக்கிற நம்பருடைய ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். அப்போ 16 ஸ்கொயர். அப்போ 16 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 247. ஓகேவா? இப்போ 16 நம்பருக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் போட்டுக்கணும். 1 3 5 7 11 13 இவ்வளோதான். ஓகேவா? அப்போ இதெல்லாமே இந்த 247ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 1 தேவையில்லை. 3 பாருங்கள் 247. இப்போ 3ஆல் டிவைட் ஆகுமா? 7 9 10 டிவைட் ஆகாது. 5ஆல் டிவைட் ஆகாது. 7 தெரியாது வச்சுக்கலாம். 11ஆல் டிவைட் ஆகுமா? 7 8 9 ஆகாது. 11ஆல் டிவைட் ஆகாது. 13. அப்போ 7ம் 13 நம்ம வந்து டைரெக்டாக கண்டுபிடிச்சி தான் போடணும். ஓகேவா? இப்போ எப்படி கண்டுபிடிச்சி போடலான்னா, இங்கே போடுறேன். 247 டிவைடட் பை 7. இது வந்து 1 7 2 7 14 3 21 4 28 3 21 மீதி 37. அப்போ இதுவும் டிவைட் ஆகாது. அப்போது 7ஆல் டிவைட் ஆகலை. அடுத்து 13ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும்.
247 13ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஒரு 13 13, மீதி வந்து 10 11 117 வரும். அப்போது வந்து 13னா 9 3 27 9 10 11 அப்போ 19ஆல் டிவைட் ஆகுது. அப்போது இது வந்து 19ஆல் அதாவது 13ஆல் வகுப்படுது. ஓகேவா? அப்போ வகுப்படுறங்காட்டிக்கு இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. 247 நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? இப்போ அடுத்தது போகலாம். அப்போது 119 ப்ரைம் நம்பர் கிடையாது, 247 ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 187 செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது 187க்கு நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா 13 ஸ்கொயர் வந்து 169, 14 ஸ்கொயர் வந்து 196. ஓகேவா? அப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம்? 14 ஸ்கொயர். அப்போ 14 ஸ்கொயர் greater than 187. அப்போ என்னென்ன இருக்குது? 1 3 5 7 11 13 அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் 187 1ஆல் வேண்டாம், 3 பாருங்கள் 7 1 8 வகுப்படாது. ஓகேவா? 5ஆல் வகுப்படாது, 7 அப்படியே வச்சுப்போம். 11ஆல் வகுப்படுமா? 7 1 8 8 8 0. அப்போ 11ஆல் வகுப்படுது. அப்போது 187 வந்து என்ன ஆகுது? 11ஆல் வகுப்படும். அப்போ இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்போ 187 நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி என்ன சொல்லியிருக்காங்க? எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அப்போது இந்த மாதிரி என்ன கண்டுபிடிச்சி ப்ரைம் நம்பரை கண்டுபிடி, வகுப்படா எண் கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இது எல்லாமே வந்து நாட் எ ப்ரைம் நம்பர். அதனால் ஆன்சர் இஸ் எதுவும் இல்லை. ஓகே, இந்த சம்மு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைரெக்டாக போட்டிருந்தோம்னா சீக்கிரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் எது வந்து ப்ரைம் நம்பராக இல்லையான்றது. ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறங்காட்டிக்கு தான் இப்படி பொறுமையாக எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்கு நம்ம டைரெக்டாக நம்ம போட்டு ஆன்சராக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 4வது சம்மு. 100க்கும் 120க்கும் இடையே உள்ள பகா எண்களின் கூடுதல் யாது? பகா எண்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸினுடைய டோட்டல் கேட்டிருக்காங்க, கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம 100க்கும் 120க்கும் இடையே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை முதல்ல எழுதிக்கலாம். 100க்கும் 120க்கும் நடுவில் இருக்கிற என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்குன்னா 101, அப்புறம் 103, 107, 109, அப்புறம் 113, அதுக்கப்புறம் 120க்கு மேலே தான் வரும். ஓகேவா? இதுதான் 100லேருந்து 120க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும். 101 + 103 + 107 + 109 + 113 இது எல்லாத்தையும் கூட்டணும் நம்ம. வச்சுட்டு பாருங்கள். 3 9 10 12 12 19 20 22 1 23. லாஸ்ட் டிஜிட் என்னது? 3. இங்கே பாருங்கள் 4 3 8 0. அப்போ லாஸ்ட் டிஜிட் 3ஆக இருக்கிறது இதுதான். அப்போ ஆன்சர் இஸ் 533. டோட்டலாக பண்ணாலும் நமக்கு இது தான் கிடச்சிருக்கும். டோட்டல் பண்ணி பார்த்தா தெரியும். 100 101 1 2 3 4 5 0 0 0 100. ஓகேவா? இப்போல்லாம் பண்ணோம்னா 533ன்னு வரும். ஆன்சர் இஸ் 533. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மையாக நான் போட்டேன்னா 100 வரைக்கும் தான் ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து 100க்கு மேலேயும் கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ 100க்கு மேலே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 101 103 107 109 113. ஓகேவா? இதில் ஒரு 4 இதில் 1. ஓகேவா? 5 இப்படி தான் போடணும். அடுத்த சம் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் 5 மற்றும் 7ஐ தவிர 1 முதல் 9 வரை உள்ள எல்லா எண்களாலும் வகுப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இப்போது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 144, பி வந்து 145, சி வந்து 146, டி வந்து 147 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா 5, 7 தவிர 1லேருந்து 9 வரை உள்ள எல்லா எண்களாகவும் வகுப்படுமா? அப்போ 5, 7 வகுப்படாது அப்படின்னு டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி கேட்டதில் நமக்கு டைரெக்டாக பார்த்தாலே தெரியுது. இந்த பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது 145, இது கண்டிப்பாக 5ஆல் வகுப்படுது. அப்போ இது கிடையாது. ஆன்சர் வந்து இது கிடையாது. 5ஆலையும் 7ஆலையும் வகுப்படாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது 5ஆல் வகுப்படுது, அதனால் இது கிடையாது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து எப்படின்னா 5ஆலையும் 7ஆலையும் எதெல்லாம் வகுப்படாது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி 1லேருந்து 9 வரைக்கும் வகுப்படுமான்னு செக் பண்ணிடணும். இப்போ இது எடுத்துக்கோங்க. 146 இது வந்து 5ஆல் வகுப்படாது. ஆனால் 7ஆல் வகுப்படுமா அப்படின்னு டேரெக்டாக போட்டு பார்க்கலாம். 146 7ஆல் போட்டால் 2 7 14, இது 7ஆல் வகுப்படாது. ஓகேவா? இது 5ஆல் வகுப்படாது, இது 7ஆல் வகுப்படாதுன்றது நமக்கு இப்போ இந்த சியில் வந்து 2ஆல் வகுப்படுமா? வகுடும். ஆனால் இந்த 147 பாருங்கள், 2ஆல் வகுப்படுமா? 2ஆல் வகுப்படாது. அப்போ இதுவும் கிடையாது. ஏன்னா 5ஆலையும் 7ஆலையும் வகுப்படாது, ஆனால் 1ஆலையும் 9ஆலையும் வகுப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 7 கொடுத்துருக்காங்காட்டிக்கு இது 2ஆல் வகுப்படாது. அப்போ ஆன்சர் இது கிடையாது. ஓகேவா? மீதி இருக்கிறது என்ன? இது பாருங்கள். இப்போ ஏ எடுத்துக்கலாம். 144. இப்போ இது வந்து மீதி இருக்க 2, 3, 4, 6, 8, 9 இதால் வகுப்படுமான்னு செக் பண்ணி காட்டணும். 2ஆல் வகுப்படுமா? படும். 3ஆல் 4, 5, 5 4 9 வகுப்படும். ஓகேவா? 4ஆல் கண்டிப்பாக வகுப்படும். 6ஆல் 3 2 6, 3ஆல் வகுப்பட்டுச்சு, 2ஆல் வகுப்பட்டுச்சு, அப்புறம் 6ஆலையும் வகுப்படும். 8ஆல் வகுப்படுறதுக்கு 3ஐயும் 8ஆல் வகுப்பட்டு தான் தெரியும். சரி, வெயிட் பண்ணுவோம். 9ஆல் வகுறதுக்கு 4 8 1 9ஆல் வகுப்படும். அப்போ 8ஆல் வகுப்படுமா? 2 8 1 8 8 9 10 12 13 14 64 8ஆலையும் வகுப்படும். அப்போ இது எல்லாத்தாலையும் வகுப்படுது. ஓகேவா? அப்போ இதே மாதிரி இது பார்க்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். 144. ஒரு வேளை இது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா இதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். 146 இது வந்து 2ஆல் 3ஆல் 4ஆல் 6ஆல் 8ஆல் 9ஆல் இப்போ 2ஆல் வகுப்படும். 3ஆல் பாருங்கள். 6 1 7 7 4 13 3ஆலே வகுப்படலாம். அப்போ இது கிடையாது. அப்போ டைரெக்டாக போட்டு போயிடலாம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இதுவும் பார்த்தாலே தெரியுது. இது 2ஆல் வகுப்படாது, இது 5ஆல் வகுப்படும், அதனால் இது கிடையாது. அடுத்து இது செக் பண்ணால் இது 2ஆல் வகுப்படும், ஆனால் 3ஆல் வகுப்படுமானா 6 1 7 7 4 11. அப்போ 3ஆல் வகுப்படாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். டைரெக்டாக நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.